வெல்கம் டு கீது குக்ஸ் சேனல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் கோதுமை ரவை உப்புமா கமகமன்னு செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கா? ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு நம்ம சைடிஷாக சட்னி வச்சு சாப்பிட்லாம், சட்னி இல்லாமலும் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும். 2 வெங்காயத்துலேருந்து 3 வெங்காயம் போதுமானது. அது கொஞ்சம் நல்லா வணங்கினதும் வெங்காயம் வணங்கினதும் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால நார்மலாக நாம் செய்கிற ரவா உப்புமாலேருந்து இது பிரியாணி மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இஞ்சி பூண்டு டேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கணும். இப்போ நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 1லேருந்து 2 போதுமானது. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்யும்போது 2 தக்காளி கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கணும். இது கூடவே நம்ம பச்சை மிளகா ஒரு 2-3 முழுசாக போட்டுக்கணும், கட் பண்ணாமல். ஏன்னா கொதிக்க கட் பண்ணியிருந்தால் ரொம்ப காரம் ஏறிடும். அதுவே முழுசாக போட்டோம்னா அந்த காரம் அந்த ஸ்கின்லேருந்து மட்டும் நம்ம இறங்குறத நம்ம டேஸ்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக மிளகாத்தூள் சிக்கன் மசாலா உப்புமாவுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்த ரவை உப்புமா கோதுமை ரவையில் செய்யும்போது ஒரு பிரியாணி ஃபீல் கொடுக்கும். இப்போ நம்ம சிக்கன் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். அப்புறம் தேவைக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு போதுமான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு போதுமான அளவு தண்ணின்னா நம்ம யூஸ்வலாக வெள்ளை ரவைக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஆனால் கோதுமை ரவைக்கு கொஞ்சம் கூடுதலாக ஊற்றினா உங்களுக்கு நல்லா வெந்து அழகாக ருசியாக வரும். இப்போ நான் 200 கிராம் கோதுமை ரவைக்கு 2 டம்ளர்லேருந்து ஒரு 2.5 டம்ளர் வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ நான் ரவையை போட்டுக்கிறேன். ரவை போட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா அதுவே குயிக்காக கெட்டியாயிடும். அப்போது நீங்கள் அனலை குறைச்சிக்கணும். ஏன்னா தலபுலான்னு கொதிக்கும்போது அது நம்ம மேலே தெளிக்க ஆரம்பிக்கும். தெளிச்சதுன்னா சூடு பட்டுச்சுன்னா கொப்பளிச்சிடும். ஸோ நீங்கள் சேஃபாக சமைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கோதுமை ரவை உப்புமா கெட்டித்தன்மைக்கு ஆரம்பித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளேம் குறைச்சிக்கணும். அப்படியே கை விடாமல் கிண்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் உப்புமா தயாராகிடுச்சு. இப்போ நம்மளோட உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போவே எடுத்து வச்சு நம்ம சாப்பிடலாம். இதில் இன்னும் கூடுதலாக ஒரு டேஸ்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம முந்திரியை வறுத்து போட்டு கிளறினோம்னா க்ரன்ச்சியாக அப்பப்போ ஒவ்வொரு பைட்ஸ்க்கும் கிடைக்கும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். வறுத்து அந்த உப்புமாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஆப்ஷனல் தான், எல்லோரும் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடாயில் முந்திரி போட்டுக்கலாம். முந்திரியை நம்ம கைவிடாமல் ஒரே நிமிஷத்தில் வறுத்துடலாம். ஏன்னா நம்ம நெய்யும் கம்மியாக தான் விட்டுருக்கோம்.
உடனே தீய ஆரம்பிச்சிரும். ஸோ உடனே நம்ம சிம்மில் வச்சு தான் அதை வறுக்கணும். வறுத்து எடுத்துகிட்டு அதை நம்ம உப்புமாவோடு சேர்த்துக்கலாம். உப்புமாவோடு சேர்த்து கிளறி உடனே சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்மளோட கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் சிரமமே இல்லாமல் சூப்பராக பிரியாணி ஸ்டைலில் ரவை உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.